இப்போ வந்து சமீப காலமாக வந்து வெயில் வந்து அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண்பானை வந்து விரும்புகிறாங்க. மண்பானை தண்ணி வந்து குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குங்காட்டி மண்பானை தண்ணி வந்து ரொம்ப குடிச்சிட்டு இருக்கிறாங்க. மண்பானை வந்து செய்யறதுக்கு தான் ஆளுங்க இல்லை, ஆனால் பொருள் வாங்குறதுக்கு வந்து நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானை வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு அதிகமாக வந்து மக்கள் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குங்காட்டி மண் பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால விரும்புங்காட்டி கொஞ்சம் வியாபாரங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் பொருள் செய்யறதுக்கு தானே ஆளுங்க இல்லை. விறகு மண் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. மண் பொருள் உற்பத்தி வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆளுகளே இல்லை. அதனால் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து தான் வருது முக்கால்வாசி பேர். நம்மளும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அளவாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, விறகு மண் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல. கோவை மாவட்டத்தில் வந்து மண் வந்து சுத்தமாகவே கிடைக்கிறதில்ல. மண் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. மண் வந்து தடை பண்ணியிருக்கங்காட்டி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. செங்கல் காலவாய்க்காரங்கெல்லாம் வந்து மண் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து மண் எடுக்கிறதுக்கு மண்பானை செய்யறதுக்கு வந்து எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஆளுகள் இல்லை. வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ஆளுகள் இருக்குது. மண் பானை செய்யறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆளுகள் இல்லை. அதனால் கொஞ்சம் எங்ககிட்ட எல்லாம் வந்து பேரமெல்லாம் பேசாமல் வந்து எடுத்தாங்கன்னா வந்து பரவாயில்ல. ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப தர ரேட்டாக கேட்குறாங்க. மண்பானைக்கு வந்து இவ்வளோ விலையான்னு கேட்குறாங்க. மண்பானை செய்கிறதுக்கு ஆளே இல்லை, பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. விலைவாசிகள் வந்து அதிகமாகிருச்சு. அப்படிங்கும்போது மண்பானை செய்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குங்காட்டி தான் நம்மளுடைய விலைவாசி வந்து அதிகமாக இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் மண்பானை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். 400 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்க்கு இருக்குது. விலையை சொன்னோம்னா என்ன மண்பானைக்கு இவ்வளோ விலையா, மண்ணுக்கு இவ்வளோ விலையான்னு கேட்குறாங்க. அதில் வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். விறகு மண் எல்லாமே செஞ்சு பாதி உடையும் பாதி உடையாமல் போகாது. நம்ம வந்து செய்கிற பொருள் எல்லாமே வந்து நமக்கு உயிரோட வருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாதி வந்து உடையும் பாதி வந்து உடையாது. அதில் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மண்ணுக்கு வந்து இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. அப்படி பேரம் பேசும்போது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கும் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. இது வந்து மண் பொருள் உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம். மண்ணில் வந்து நீங்கள் ஒரு சட்டியில் ஊற்றி வச்சு தண்ணி குடிச்சிங்கனாலும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். இதில் வந்து பானை வந்து பெருசாக இருக்கிறங்காட்டி தண்ணி வந்து அதில் ஊற்றி குடிக்கிறாங்க போது தண்ணி வந்து இந்த முக்கால்வாசி வந்து கம்பெனிகளுக்கு தான் வந்து எல்லாம் எடுக்கிறாங்க. வீட்டு யூஸுக்கு வந்து இப்போ அதுதான் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து மண்பானையில் தண்ணி குடிச்சா தான் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம். மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு கொடுத்தா சளி பிடிச்சிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. மண்பானையை பொறுத்த வரைக்கும் வந்து மீன் குழம்பு சட்டியிலேருந்து எல்லாமே சமைக்கிறதுக்குலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் பொருளுக்கு வந்துட்டாங்க. எவர்சில்வர்லேருந்து மண் பொருளுக்கு வந்துட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்யறதுக்கு ஆள் இல்லை, தேடி வர்றாங்க. செய்யறதுக்கு ஆளுங்க இல்லை. ஒரு 10, 50, 100 குடும்பங்கள் இருக்குது. அந்த 100 குடும்பங்கள் வந்து மண்ணு தான் கிடைக்குது. எங்களுக்கு வந்து மண்ணு தான் பிரச்சனையே. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணு தான் கிடைக்கிறது இல்லை. மண் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மண் வந்து எடுத்தோம்னா சேல் டாஸ்காரங்க பிடிச்சிக்கிறாங்க. மண்ணு கொண்டு வரவங்க பயந்துக்கிறாங்க. மண்ணுக்கு பிடிச்சிக்கிறாங்க, எங்களால் எல்லாம் ஃபைன் கட்ட முடியாது அப்படிங்கிறது வந்து பயந்துக்கிறாங்க. அதனால யாரும் வர்றதில்லை. இப்போ ஊர்லேருந்து தான் வருது. ஆமாம், ரேட்டு ஜாஸ்தி, பயங்கரமான ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிராக்டர் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா 1500 ரூபா தான். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1200 ஒரு டிராக்டரில் ஃபுல்லாக போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாக்கு 500 ரூபா. ஒரு சாக்குன்னா சிமெண்ட் சாக்கில் வரும், அது முக்கால்வாசி வராது, அரைவாசி தான் வரும். அந்த சாக்கு 500 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 வருது. ஒரு மினி ஆட்டால் வந்து இறங்கும்போது ஒரு 10,000 12,000 வருது. இதெல்லாம் செஞ்சு விறகு வாங்கி மண்ணை வாங்கி இதுக்கெல்லாம் பண்ண எங்களுடைய எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் வாழ்வாதாரமே ரொம்ப கம்மி. ஏதோ தொழில் ஓடிட்டு இருக்குது. கம்மியாக இல்லை, மண் விலை கம்மியாக பானை விலை செய்யறதுக்கு ஆளு, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆளுகள் இல்லையில்ல. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 பீஸ் 15 பீஸ் தான் செய்கிறாங்க. எப்படி இது பண்ண முடியும்? தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுதான் நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, மக்கள் வந்து விரும்பி எடுக்கிறாங்க. விரும்பி எடுத்தாலே போதுமே, நமக்கு ஊக்குவிக்க ஒரு மாதிரி தானே. அதில் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்படியே ஓடிட்டு இருக்குது, அப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறோம்.